என்னதான் வீட்ல நம்ம பார்த்து டேஸ்டியா செஞ்சாலும் இந்த டேஸ்ட் வரவே மாட்டுதுன்னு யோசிச்சிருப்பீங்க. அதுக்கு இந்த மசாலா பேஸ்ட் தான் காரணம். தவால 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஏலக்காய், கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, கூடவே ஒரு கை வேர்க்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் உடைச்ச கடலை, 7 to முந்திரி, 6 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் கசகசாவை வறுத்துட்டு கலர் மாறினதும் 1/2 கப் துருவன தேங்காய் சேர்த்து 4 நிமிஷம் வறுத்துட்டு அரைச்சு வச்சுக்கோங்க. இப்ப குக்கர்ல ஒரு குழிக்கரண்டி எண்ணெய், ஹோல் மசாலாஸ், 3 பெரிய வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து வதக்குங்க. அடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அது வதங்கினதும் 3 பெரிய தக்காளியை சேர்த்து வதக்குங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்ததும் 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து வதக்குங்க. இது கூட 4 பச்சை மிளகாயை கீரி சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான். இப்ப இதுக்கு நான் 1 கிலோ எலும்போட சிக்கன் சேர்த்திருக்கேன். சிக்கனை இந்த மசாலாவோட நல்லா ஒரு 5 நிமிஷம் பெரட்டி விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. இப்ப அதுல நம்ம அரைச்ச பேஸ்ட் சேர்த்துக்கணும். கூட 2 கப் தண்ணியும் சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணி 2 விசில் விட்டு ஓபன் பண்ணுங்க. இந்த சிக்கன் சால்னா பரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசை, இடியாப்பம், சாதம் எல்லாத்து கூடமே ரொம்ப நல்லா இருக்கும். குக்கர் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் 1/2 கப் தண்ணி ஊத்திக்கோங்க. சால்னா தண்ணியா இருந்தாதான் நல்லா இருக்கும். நம்ம வேர்க்கடலை, உடைச்சக்கடலை, முந்திரி எல்லாம் போட்டிருக்கிறதுனால குழம்பு ரொம்ப சீக்கிரமே திக்காயிடும். அதனால கண்டிப்பா தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் குழம்ப கொதிக்க